துதி விடுதலைக்கான ஒரு வழி. மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாரத்தின் தலைப்பாகிய துதியை குறித்து தொடர்ந்து பார்ப்போம். இந்த வாரம் எனது முந்தைய பேச்சுகளில் நான் துதியின் பல்வேறு அம்சங்களை குறித்து பேசினேன். முதலாவதாக, துதி என்பது நித்தியமானது. இது தேவனை நேரடியாக அணுகக்கூடிய பரலோகத்தின் அனைத்து மகிமையான சிருஷ்டிகளின் இடைவிடாத செயல்பாடாக இருக்கிறது. இரண்டாவதாக, பூமியில் இருக்கும் நமக்கு துதியானது தேவனுடைய பிரசன்னம் மற்றும் வாசஸ்தலத்திற்குள் நுழைவதற்கான ஒரே வழியாகும். மூன்றாவதாக, தேவனுடைய சிங்காசனத்தில் இருக்கும் ஒரு ராஜாவாக நாம் அவரை தொடர்பு கொள்வதற்கு துதியானது ஒரு பொருத்தமான வழியாக இருக்கிறது. அவருடைய பிரசன்னத்திற்கு நம்மை பொருத்தமாக்கும் ராஜ வஸ்திரமாக அது இருக்கிறது. நான்காவதாக, துதி என்பது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஒரு நோக்கமாக இருக்கிறது. அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்மிடமிருந்து துதியை பெறுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. எனவே துதியானது ஒரு முடிவாக இருக்கிறது. அது வேறு சில நோக்கங்களுக்கான ஒரு வழிமுறை அல்ல. இன்று நான் துதியின் மற்றொரு முக்கியமான அம்சத்தை கையாளப் போகிறேன். துதி ஒரு விடுதலைக்கான வழியாக இருக்கிறது. இதன் மூலம் நான் சொல்ல வருவது என்னவென்றால், நாம் சில நெருக்கடியான அல்லது அவநம்பிக்கையான சூழ்நிலையில் இருக்கும்போது தேவன் நம் சார்பாக தலையிட்டு நமது விடுதலையை நிறைவேற்றுவதற்கு துதி ஒரு வழியை திறக்கிறது. இது பெரும்பாலும் நம்முடைய சொந்த முயற்சியால் நாம் அடையக்கூடியதை விட மிக உயர்ந்த அளவிலேயே இருக்கும். இந்த பொதுவான கொள்கை சங்கீதம் 50:23 கூறப்பட்டுள்ளது. சத்தியத்தின் வெவ்வேறு அம்சங்களை வெளிப்படுத்துகிற இந்த வசனத்தை படிக்கப் போகிறேன். 23ஆம் வசனம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். எபிரேய மொழியை பற்றிய எனது புரிதலின் அடிப்படையில் இந்த வசனத்தின் மற்றொரு மொழிபெயர்ப்பும் முறையாக இருக்கின்றது. அது இப்படியாக சொல்கிறது: துதி செய்பவர் தேவன் தம்முடைய இரட்சிப்பை காண்பிக்க வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், தேவன் நமது சார்பாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் தலையிட துதி வழியை திறக்கிறது. தேவனுடைய இரட்சிப்பு என்பது அவருடைய மீட்பை, அதாவது விடுதலையை, அவருடைய உதவியை குறிக்கிறது. நாம் ஒரு அவநம்பிக்கையான சூழ்நிலையில், பிரச்சனையில் இருக்கும்போது, நமது சொந்த பிரச்சனைகளுக்கு நம்மிடம் பதில் இல்லாத போது இந்த உதவி தேவைப்படுகிறது. பிறகு நாம் தேவனை விசுவாசத்துடன் துதித்தால் நம்முடைய துதி தேவன் தலையிட வழியை திறக்கிறது. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் 2 நாளாகமம் 20ஆம் வசனத்தில் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் உள்ளது. இதில் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் ராஜாவின் ஆட்சியை பற்றிய பதிவு இருக்கிறது. அவரது ஆட்சியின் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தென்கிழக்கு பகுதியிலிருந்து மிகப்பெரிய அந்நிய படை வந்து கொண்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டது. அம்மோனியர்கள், மோவாபியர்கள் மற்றும் சேயீர் மலையிலிருந்து வந்த மக்கள் அனைவரும் யூதாவின் ராஜ்யத்தை அழிக்கும் நோக்கத்துடன் படையெடுத்து வந்தனர். இந்த படையெடுக்கும் எதிரிகளை எதிர்க்கும் பெலன் இல்லை என்பதை யோசபாத் ராஜா உணர்ந்தார். எனவே அவர் தேவனிடம் திரும்பினார். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தளத்துக்கு திரும்பினார். அவர் பல்வேறு விஷயங்களை செய்தார். அவர் உபவாசத்தை அறிவித்தார். அவர் தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்த்து ஜெபிப்பதற்கு அழைத்தார். பின்னர் அவர் ஜெபத்தில் அவர்களை வழிநடத்தினார். அவர் ஜெபித்த பிறகு லேவியர்களில் ஒருவரால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது. அது தேவன் ஜெபத்தை கேட்டு தம்முடைய யூத மக்களின் சார்பாக அவர் தலையிடப் போகிறார் என்றும், அவர்கள் போர் செய்ய வேண்டியதில்லை என்று தேவன் வெளிப்படுத்திய ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையாகும். எனவே மக்கள் இந்த அழகான தீர்க்கதரிசன வார்த்தையை கேட்டதும் தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள். அடுத்து யோசபாத் என்ன செய்தார் என்று பார்ப்போம். 21 முதல் 26ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கப் போகின்றேன். 21ஆம் வசனம், பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும்
பாடகரை நிறுத்தினான். 22ஆம் வசனம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். யூதாவின் மனிதர் பாடி துதி செய்ய தொடங்கின போது கர்த்தர் எதிரிகளுக்கு விரோதமாக தலையிட்டார் என்ற மிக முக்கியமான வார்த்தையை கவனியுங்கள். இதுதான் நடந்தது. 23ஆம் வசனம், எப்படி எனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்தபோது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். 24ஆம் வசனம், யூதா மனுஷர் வனாந்தரத்துள்ள சாம கூட்டங்களிலே வந்து அந்த ஏராளமான கூட்டமிற்கு திக்கை நோக்கி பார்த்தபோது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. 25ஆம் வசனம், யோசபாத் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உறுதி போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாக இருந்தது. 26ஆம் வசனம், 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்காவிலே அல்லது ஆசீர்வாதம் என்னும் பெயர் தரித்தார்கள். தேவன் எப்படி தலையிட்டார் என்று பார்த்தீர்களா? யோசபாத்துக்கும் அவனுடைய மக்களுக்கும் போதிய இராணுவம் இல்லை, அவர்களுக்கு இயற்கையான பலனும் இல்லை. ஆனால் அவர்கள் தீர்க்கதரிசனத்தின் மூலம் ஊக்கமளிக்கும் செய்தியை பெற்றுக்கொண்ட போது கர்த்தரை பாடி துதிப்பதற்கான மனிதர்களை தனியாக வைத்தார்கள். அவர்களின் துதியை கேட்ட கர்த்தர் தாமே அவர்கள் எதிரிகளுக்கு எதிராக தலையிட்டு அவர்களிடையே பிரிவினைகளையும் பகையையும் உண்டாக்கினார். அவர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொண்டார்கள். தீர்க்க தரிசனத்தின் உண்மையைப் போலவே யூதாவின் மனிதர்கள் போரிட வேண்டிய அவசியமில்லாமல் இருந்தது. அவர்கள் போர் செய்ய வேண்டிய இடத்திற்கு வந்தபோது அவர்களது எதிரிகள் ஏற்கனவே செத்த பிரேதங்களாக தரையிலே கிடந்தார்கள். அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கொள்ளை அடிப்பதுதான். அது அவ்வளவு மிகுதியா இருந்ததால் அந்த கொள்ளை பொருட்களை சேகரிக்க 3 நாட்கள் ஆனது. அது அவ்வளவு அழகான காட்சியாக இருக்கிறது. ஒரு சூழ்நிலைக்கு நம்மிடம் பதில் இல்லாத போது, நாம் நெருக்கடியை எதிர்கொள்ளும் பொழுது, நம்மால் கையாள முடியாத மிகப்பெரிய விஷயம் இருக்கும்போது நாம் செய்யக்கூடிய புத்திசாலித்தனமான காரியம் என்னவென்றால், நெருக்கடிகள் மற்றும் சூழ்நிலைகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்புவதுதான். விசுவாசத்தில் அவரை துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கர்த்தரை துதிக்கும் போது அது நம் சார்பாக அவருடைய அற்புதமான தலையீட்டிற்கான வழியை திறக்கிறது. நம்முடைய துதியில் நாம் கர்த்தரை கனம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய பிரச்சனையை பார்த்து கொள்வார். நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நாம் எதிர்கொள்ளும் பொழுது விசுவாசத்துடன் துதியை செலுத்தும் பொழுது தேவன் நம் சார்பாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தலையிடுவதற்கான வழியை திறக்கிறது. பழைய ஏற்பாட்டிலிருந்து யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் சம்பவத்தை உதாரணமாக கொடுத்தேன். இப்போது புதிய ஏற்பாட்டிலிருந்து பிலிப்பி பட்டணத்தில் பவுல் மற்றும் சீலாவின் சம்பவத்தை மற்றொரு உதாரணமாக கொடுக்க போகிறேன். உங்களுக்கு நினைவிருக்கலாம், ஐரோப்பாவில் உள்ள ஒரு பட்டணத்தில் முதல் முறையாக பவுலும் சீலாவும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அங்கே வந்தார்கள். காரியங்கள் நன்றாக சென்று கொண்டிருந்தன. பின்னர் பவுல் குறி சொல்லும் ஆவியை உடைய ஒரு பெண்ணை எதிர்கொண்டார். குறி சொல்லும் அந்த பொல்லாத ஆவியை அவளை விட்டு வெளியேற்றினார். உண்மையான காரணம் இல்லாமலே முழு பட்டணத்தில் ஒரு கலகம் உண்டாயிற்று. பவுலும் சீலாவும் குற்றவாளிகளாக நடத்தப்பட்டார்கள். அதிகாரிகள் அவர்களை கடுமையாக அடித்து பின்னர் சிறைச்சாலையில் அடைத்தனர். இப்போது சம்பவம் இப்படியாக செல்கிறது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும். 23, அவர்கள் அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். 24ஆம் வசனம், அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று உட்காவல் அறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். 25ஆம் வசனம், நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும்
ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். 26ஆம் வசனம், சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. 27ஆம் வசனத்திலே, சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்களோ என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். சிறைச்சாலை காவலர் தனது கைதிகளின் பாதுகாப்பிற்காக எப்போதும் தனது உயிரையும் பணயம் வைக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கைதிகள் தப்பினால் காவலாளர் கொல்லப்படுவார். எனவே அவர் ரோமானிய அதிகாரிகளால் கொல்லப்படுவதற்கு காத்திருப்பதை விட தற்கொலை செய்து கொள்ள பார்த்தார். இருப்பினும் பவுல் அந்த அதிகாரியின் மீது பரிதாபப்பட்டார். 28ஆம் வசனம், பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றார். 29ஆம் வசனம், அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வரச் சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து 30ஆம் வசனம், அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். துதியின் ரகசியத்தை கற்றுக்கொண்டு அவருடைய ஊழியக்காரரின் சார்பாக தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட தலையீட்டின் இது அழகான காட்சி அல்லவா? அங்கே பவுலும் சீலாவும் அவர்களின் முதுகிலிருந்து இரத்தம் அடைந்தவர்களாய் அதிகபட்சமான காவலில் வைக்கப்பட்டு கால்கள் தொழுமரத்தில் மாட்டி வைக்கப்பட்ட நிலையில் வெளிப்படையாக ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்தார்கள். ஆனால் தேவனை துதிப்பதற்கான விசுவாசமும் தைரியமும் அவர்களுக்கு இருந்தது. அவர்களின் இயல்பான சூழ்நிலையில் எந்த மாற்றமும் நடக்கவில்லை. ஆனால் அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள் என்றும் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்றும் வசனம் சொல்லுகிறது. அந்த வார்த்தைகள் எப்போதும் என்னை ஈர்க்கிறதாக இருக்கும். அந்த சிறைச்சாலையில் அந்த கைதிகள் அதற்கு முன் எப்போதும் அப்படி கேட்டிருக்க மாட்டார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மேலும் அந்த அதிகபட்சமான பாதுகாப்பான சிறையில் எந்த வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரியாது. உண்மையில் இன்றைக்கு அதிகப்படியான பாதுகாப்பு கொண்ட சிறைச்சாலையில் இருக்கும் கைதிகள் தேவனை துதித்து பாடல்கள் பாடுவதை கேட்டால் அது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். என்ன முட்டாள்தனமான செயலாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, தேவனுடைய முட்டாள்தனம் மனிதர்களை விட ஞானமாக இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் மனிதர்களின் பலத்தை விட பலமானது. அந்த முட்டாள்தனத்திலிருந்து தேவனுடைய வல்லமையான தலையீடு வந்தது. ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. தேவன் பூமி அதிர்ச்சியை உண்டாக்கினார். கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லா கைதிகளுடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. சிறைச்சாலை காவலர் அந்த வகையான அனுபவத்தை தானும் எவ்வாறு பெற முடியும் என்று அறிந்து கொள்ளும் நிலைக்கு வந்தார். இது ஒரு அழகான காட்சியாக இருக்கிறது. ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், துதி என்பது ஒரு பலியாக இருக்கிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், துதி என்பது உணர்வுகள் அல்லது சூழ்நிலைகளிலிருந்து வருவதல்ல, விருப்பத்திலிருந்து வருகின்ற கீழ்ப்படுதலின் செயலாக இருக்கிறது. பவுலும் சீலாவும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்ற உணர்வில் இல்லை. ஆனால் அவர்கள் துதியின் பலியை செலுத்தினார்கள் என்று நான் நம்புகின்றேன். சரி, இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது. ஆனால் நாளை இதே நேரத்தில் மீண்டும் வருவேன். நாளை இந்த துதியின் தலைப்பிலை தொடர்கிறேன். குறிப்பாக துதி ஒரு ஆவிக்குரிய போராயுதமாக இருக்கிறதை குறித்து பேசுவேன். ஆமேன்.